விழுந்தாலே எழ முடியாத சினிமா உலகில் பல தோல்விகளை தாண்டி பீனிக்ஸ் பறவையாக எழுந்து தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தனது இலக்கை நோக்கிய துல்லியமான பயணித்து வெற்றிகளை செதுக்கியவர் நம்ம தல அஜித். தமிழ் திரைத்துறையில் அமராவதி படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்த இவர் திரைத்துறையில் ஒரு பெரும் பிரளயத்தையே உருவாக்குவார் என அப்பொழுது யாரும் அறிந்திருக்கவில்லை. தமிழ் சினிமாவில் அஜித்தின் வெற்றிகளைப் போலவே தோல்வி படங்களும் எண்ணிக்கையும் உண்டு. அதனை எல்லாம் பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க முக்கிய காரணம் அவரது ரசிகர்கள் தான். அவர் எவ்வளவு தோல்வி கொடுத்தாலும் அவரை விட்டு விலகவே இல்லை. ரசிகர்களுக்காக எவ்வளவு ரிஸ்கான காட்சி என்றாலும் செய்து முடிப்பார். இவருக்கு நடிப்பதையும் தாண்டி ஃபார்முலா 1 ரேசர், துப்பாக்கி சுடுதல், ட்ரோன் விமானம் தயாரிக்கும் தொழில்நுட்ப வல்லுநராகவும் பல துறைகளில் சாதனை படைத்து வருகின்றார் அஜித். அஜித்தின் மீது பேரன்பு கொண்ட கோடான கோடி ரசிகர்கள் அவரை கொண்டாடி தீர்க்கின்றனர். தான் நடித்த திரைப்படங்களில் தோல்வி அவரை சைக்கலாஜிக்கலாக மற்றும் எமோஷனலாக அதிகம் பாதித்தாலும் கூட தோல்விகளையும் துயரங்களையும் தாண்டி மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிக்கும் அஜித் தமிழ் சினிமாவின் பீனிக்ஸ் பறவை என்று குறிப்பிட்டால் தவறல்ல. அவருடைய கோட்டை மதுரைதான். இங்கு அவரின் தீவிரமான ரசிகர்கள் படை இருக்கிறது. தல கோட்டை என்றால் மதுரை என பல ரசிகர்கள் கூறுவார்கள். சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய மதுரை மாநாட்டிற்கும் அஜித் ரசிகர்கள் பேனர் வைத்து அதகலம் செய்தனர். சினிமாவில் விஜய் அஜித் படங்களுக்கு தான் போட்டி நிலவும். இருவருமே நண்பர்கள் என்றாலும் அவர்களது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தாறுமாறாக சண்டை போடுவதுதான் காலம் காலமாக நீடித்து வருகிறது. மதுரையில் லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் மதுரையில் என்றால் அஜித் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நினைக்க கூட முடியவில்லை என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். AK-64 படத்தில் அஜித் மதுரைக்காரனாக நடிக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தமிழ்நாட்டில் அஜித் படங்கள் ஷூட்டிங் கூட நடத்த முடியாது. அவ்வளவு கூட்டம் கூடிவிடும். மற்ற மாநிலங்களில் நடந்தாலுமே இதே நிலைமைதான். அப்போ மதுரை ஷூட்டிங் நடந்தால் சொல்லவே தேவையில்லை. சூப்பர் ஸ்டார் கொடுத்த அறிவுரையால் தான் எந்த சினிமா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வருகிறார் அஜித். ரஜினிகாந்த் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர் அஜித். தோல்வி படங்களை தொடர்ந்து கொடுத்த நேரத்தில் பில்லா படத்தின் ரீமேக்கில் நடிக்க சொன்னவர் தான் ரஜினிகாந்த். அவருடைய பேச்சை கேட்டு சினிமா நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுகிறார். எதையும் பயப்படாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர். இதனால் இவர் பேசினாலே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சிக்கல்தான்.